ஒரு தவறான வழிமுறையை பின்பற்றிவிட்டு அதை அப்படித்தான் செய்வேன், நீதிமன்ற உத்தரவை கேட்க மாட்டேன் என்று சொல்வதற்காக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து யார் வழக்கு போடுகிறார் என்றால் அந்த கோயிலில் இருக்கவே கூடாத மோசடியாக இருக்கின்ற செயலாளர் போடுகிறார். தற்பொழுது 6/1/2026 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் முதலாம் அமர்வு மாண்புமிகு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி ராமகிருஷ்ணன் இவர்கள் இன்று வழங்கிய தீர்ப்பு ஒரு சிறந்த தீர்ப்பு, ஒரு உன்னதமான தீர்ப்பு. இந்த ஏஎஸ்ஐ கீழே ஒரு ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் ஒரு இடம் இருந்தால் அங்கே உங்கள் வக்ஃபு ஆக்ட் செல்லாது. அப்போ ஒரு வாதம் வைப்பார் மேல்முறையீடு செய்தவர், எதிர்வாதம் யார் வைக்கிறோமோ அவங்க வைப்பாங்க. இவர்கள் பார்த்து விட்டு இல்லை இது மேல்முறையீடுக்கு உகந்த வழக்கு இல்லைன்னு உடனே தள்ளுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒத்த வரியில் அவங்க தள்ளுபடி பண்ணாங்கன்னாக்கா இட்ஸ் கால்ட் அ நான் ஸ்பீக்கிங் ஆர்டர். அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யணும். நாங்கள் சிறுபான்மையரின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். சிறுபான்மையின் பாதுகாவலர்னா என்ன? உண்மையிலே அவர்கள் நன்மை செய்தால் பாதுகாவலர். நாங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து நாங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று நிரூபிப்போம் என்று ஒரு நிலைப்பாட்டை ஒருவர் எடுத்தால் மேல்முறையீடு ஏன் செய்கிறார் என்று காரணம் கேட்டால் அது காரணம்லாம் சொல்ல முடியாது. கம்யூனல் ஹார்மனி இருக்காது. இப்போ இந்த தீர்ப்பில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5-6 விஷயத்தை தெல்ல தெளிவாக அமர்வு நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்கிறார். முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த கம்யூனல் டிஸ்ஹார்மனி, அதாவது மத கலவரம் வந்துவிடும், இரு சாராரிடையே பூசல் வந்துவிடும் என்று சொல்வது இவர்களுடைய கற்பனையில் இருக்கின்ற ஒரு பூதம், கோஸ்ட் தேர் இமேஜினேஷன் சொல்லிட்டார். இப்போ இந்த தீர்ப்பில் சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன். இந்த இமேஜினரி கோஸ்ட்னு ஒன்று சொன்னார். இவங்களா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்கள், அது சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் மீடியேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை மீடியேஷன் போகிறதுக்குன்னா நீங்கள் உண்மையான சமரசத்துக்கு பேசுகிற மாதிரி தெரியல தர்கா தரப்புலேருந்து, அந்த மீடியேஷன் உண்மையிலேயே நடக்காது, சமரச பேச்சு வேலை செய்யாது என்பதையும் குறித்து கொண்டார்கள். இதுக்கு தான் நாங்கள் ஏற்ற வேண்டாம்னு சொன்னோன்னே இவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் தேவஸ்தானம் மட்டும் போய் செஞ்சதுன்னா, அங்கே ஏதாவது நடந்ததுன்னா தேவஸ்தானம் தான் பொறுப்பு. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, இந்த மாதிரி நல்ல விஷயம். இதில் கூட திருவண்ணாமலையில் கூட முன்னாடி பொதுமக்களும் போகிற மாதிரி அனுமதிச்சாங்க, இப்போ அனுமதிக்கிறது இல்லை. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாம் என்று இன்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை பற்றி இன்று அலசுவதற்கு நம்முடைய ஆலய வழிபாட்டு குழு தலைவர் திரு TR ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி தனி நீதிபதி தீர்ப்பு வந்தது. ஆமாம். அதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு போனாங்க. இப்ப 2 பேர் கொண்ட அமர்வு தனி நீதிபதி அளித்த தீர்ப்பு சரிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆமா. அந்த தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? அதாவது 1/12/2025 அன்றைக்கு தனி நீதிபதி மாண்புமிகு திரு GR சாமிநாதன் அவர்கள் மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவளித்தார்கள். அந்த உத்தரவை நாம் எல்லாம் பார்த்தோம். இந்த அரசு இயந்திரம் அதை நிறைவேற்ற கூடாது என்ற ரீதியிலேயே செயல்பட்டது. கோயில் தேவஸ்தானம் என்பது அறநிலைத்துறையின் கீழ் வருகிறது, அறநிலைத்துறை என்பது தமிழக அரசின் கீழ் வருகிறது. இதனால் அந்த தீபம் ஏற்ற முடியாமல் போய்விட்டது. உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டு மீண்டும் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டும் இவர்கள் செய்யவில்லை. மிக மிக மோசமாக, மிக மிக வேண்டுமென்றே நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமல் இருந்தார்கள். அப்படியே உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போய் வழக்கு போடுறோம்னா பாவலெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் அங்கே ஒரு டிஃபெக்டிவ் ஃபைலிங் தான் நடந்தது.
எதை டிஃபெக்டிவ் ஃபைலிங்? அதாவது நீங்க கேஸ் போட்டு வாதாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியா வழக்கை தாக்கல் செய்வீர்கள். அதில் தப்பும் தவறுமா வழக்கை தாக்கல் செஞ்சீங்கன்னா அவங்க நம்பரே ஆகாது. வழக்கு எண்ணிடப்படவில்லை என்றால் விசாரணைக்கு வராது. ஆனால் இவர்கள் அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளி போடும். அதற்காகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த தனி நீதிபதி அவர்கள் அளித்த தீர்ப்பு 49 பக்கம். அந்த தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீடு செய்து, யார் மேல்முறையீடு செய்தார்னா அந்த வழக்கு முதல் தலைப்பை பார்க்கும்போது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வர்சஸ் ராம ரவிக்குமார். யார் ராம ரவிக்குமார்? முதலில் வழக்கு தொடுத்தவர். அவர் ஒரு இந்து தர்ம போராளி, முருகபக்தர். கோயில் விஷயங்களாக பல வழக்குகள் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நல்ல உத்தரவுகளையும் பெற்று வருகிறார். அவர் தொடர்ச்சியாக செயல்படுவர். புதுசாக இந்த பல பேர் பொதுநல வழக்கு அப்படி இப்படிலாம் போடுவாங்க, நேற்று முளைத்த காளான் போல். அப்படி எல்லாம் இல்லை. இவருடைய கிரெடென்ஷியல்ஸை நம்ம கேள்வி கேட்க முடியாது. இவர் நிச்சயமாக கோயிலுக்காக பாடுபடுவர். அதனாலே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கிலே மாண்புமிகு தனி நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இப்போ என்னாச்சு? ராம ரவிக்குமார் வர்சஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருங்கிறது மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வர்சஸ் ராம ரவிக்குமார்னு மேல்முறையீடு. மேல்முறையீடு இரு நீதிபதிகள் முன்பாக வருகிறது. அப்போ பலரும் இந்த வழக்கில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேற வேறு வழக்குகள் எல்லாம் வருகின்றன. இது ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. 4 நாட்களுக்கு மேலே நடைபெற்றது. பல மூத்த வழக்கறிஞர்கள் அவர்கள் எல்லாம் வாதாடினார்கள். அரசு தரப்பில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் செலவு செய்து, இந்த செலவு அரசு பணமா கோயில் பணமா எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு தவறான வழிமுறையை பின்பற்றிவிட்டு அதை அப்படித்தான் செய்வேன், நீதிமன்ற உத்தரவை கேட்க மாட்டேன் என்று சொல்வதற்காக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து யார் வழக்கு போடுகிறார் என்றால் அந்த கோயிலில் இருக்கவே கூடாத மோசடியாக இருக்கின்ற செயலாளர் போடுகிறார். அந்த கோயிலுக்கு செயலாளர் உத்தரவு செல்லாது. ஏற்கனவே அதுக்கு தீர்ப்பு இருக்கா? ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சிதம்பரம் இன்று 6/1/26 6/1/2014 சிதம்பரம் கோயில் தீர்ப்பு. இதே தினத்தில், இதே ஜனவரி 6ஆம் தேதி அருமையான தீர்ப்பு சிதம்பரம் கோயில் விஷயமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பிரிவு 45 கீழ் செயலாளர் நியமனம் செய்ய ஆணையருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் எப்படி போட்டிருக்காரு செயலாளர் நியமனம்? பிரிவு 45 கீழ் போட்டிருக்காரு. 1986-87 போட்டிருக்காரு. செல்லாத ஒரு உத்தரவு எப்படி சம்பளம் வாங்கிட்டாங்க உட்காந்துருக்காரு. இதை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் இதை மேற்கோள் காட்டி பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தீர்ப்பை பார்க்கும்போது அப்படி பேசின மாதிரி தெரியல. அதை தவிர இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த HRNC சர்வெண்ட், அரசு அறநிலைத்துறையின் வேலைக்காரராக இருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு, ஊழியர்களுக்கு இந்த மத விஷயங்களில் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. அறநிலைத்துறை சட்டம் 105 மத விஷயத்தை இவங்க எந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. பிரிவு 45 உத்தரவு போட்டு இவர் நியமனம் பண்ண சொன்னா இல்லையா, அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, செயலாளருக்கு சொத்துக்கள் விஷயமாக மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட முடியும். சொத்துக்கள்னா மெயின்டெனன்ஸா? இல்ல, சொத்துக்கள்னா இந்த விவசாய நிலங்கள் இருக்கு, கட்டிடங்கள் இருக்கு, மனைகள் இருக்கு, கோயிலோட சொத்துக்கு. இதை பார்த்து முறையான வருமானத்தை பெற்று கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. பூஜை நடந்ததா, கும்பாபிஷேகம் நடந்ததா, இதெல்லாம் அவரோட வேலையே கிடையாது, தகுதியும் கிடையாது. அதை யார் பார்க்குறாங்க? அது அரங்காவலர்கள் பார்க்கணும். செக்குலர் ஆஃபீஸர் பார்க்கக்கூடாது. அதை சரி, இவ்வளவு நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. இதை தாண்டி இப்போ நீங்க கேட்டீங்க, இந்த தீர்ப்புக்கும் அந்த தீர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? முதலில் ஒன்று சொல்லிவிடுகிறேன். தற்பொழுது 6/1/2026 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் 1ஆம் அமர்வு மாண்புமிகு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி ராமகிருஷ்ணன் இவர்கள் இன்று வழங்கிய தீர்ப்பு ஒரு சிறந்த தீர்ப்பு, ஒரு உன்னதமான தீர்ப்பு. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதான் சொல்ல வரேன். 170 பக்கம் ஆய்ந்து அலசி பல விஷயங்களை உட்கொண்டு
ஒவ்வொன்றுக்கும் பதிலளித்து இதை ஏன் இப்படி சொல்கிறோம், அதை ஏன் இப்படி சொல்கிறோம் என்றெல்லாம் சொல்லி மிக விரிவான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இதில் சரித்திர உண்மைகள், பல்வேறு புத்தகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இந்த ஜியாலஜிக்கல் சர்வே, அப்புறம் இதற்கு முன்பாக வந்த தீர்ப்பு, பிரிவி கவுன்சில் தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், 1920 தொடுக்கப்பட்ட வழக்கு, அதில் அந்த சபார்டினேட் ஜட்ஜு சொன்ன தீர்ப்பு, இதை எல்லாவற்றையும் அலசி அங்கங்கே அதிலேருந்து சில பகுதிகளை எடுத்து சுட்டி காட்டி மிக விரிவான தீர்ப்பு. இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் 1/12 என்று கொடுத்த தீர்ப்பு இது உறுதி செய்கிறது. இதுல தீர்ப்பு சரிதான் என்று உறுதி செய்கிறது. அதுவும் சிறந்த தீர்ப்பு. அந்த சிறந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது. உறுதி செய்யும் போது இப்போ நீங்க சிங்கிள் ஜட்ஜு முன்னாடி சில ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும், சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அவரும் பல விஷயங்களை சொல்லித்தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ அப்பீலில் போகும்போது அது ரொம்ப விரிவடையும். மேல்முறையீட்டில் இன்னும் பல விஷயங்களை பேசுவார்கள், இன்னும் பல வழக்குகளை சுட்டி காட்டுவார்கள். பல மூத்த வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீராம்னு ஆந்திரா கவர்மெண்ட்டோட அட்வொகேட் ஜெனரலாக வந்தார். மிக அருமையான வழக்கறிஞர். அவர் மிகப்பெரிய வாதம்லாம் வைக்கிறார். அவர் சுட்டி காட்டிய ஒரு விஷயம், இந்த ஏஎஸ்ஐ கீழே ஒரு ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் ஒரு இடம் இருந்தால் அங்கே உங்கள் வக்ஃப் ஆக்ட் செல்லாது. அப்படி ஒரு இருக்கு. அதெல்லாம் சுட்டி காட்டுறார். அதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன, எடுத்துக்கொள்ளப்படுகின்றன நீதிபதிகளால். ஸோ இந்த தீர்ப்பு அலசி ஆராய்ந்து முழு விவரங்களோட கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. சாதாரணமாக என்ன சொல்லுவோம்னா, ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் உச்சநீதிமன்றத்தில் இது பார்க்கலாம். we do not find any merits in the special leave petition, dismissed அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஒரு வரியில் முடிச்சிருவாங்க. ஆமாம். அந்த மாதிரி முடிக்கும்போது அவங்க கன்சிடர் பண்ணாமல் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க படிச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ ஒரு வாதம் வைப்பார் மேல்முறையீடு செய்தவர், எதிர்வாதம் யார் வைக்கிறோமோ அவங்க வைப்பாங்க. இவர்கள் பார்த்து விட்டு இல்லை இது மேல்முறையீடுக்கு உகந்த வழக்கு இல்லைன்னு உடனே தள்ளுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒத்த வரியில் அவங்க தள்ளுபடி பண்ணாங்கன்னாக்கா இட்ஸ் கால்ட் அ நான் ஸ்பீக்கிங் ஆர்டர். விரிவான காரணங்களை சொல்லி நாங்கள் அலசி ஆராய்ந்ததுக்கெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லாமல் ஒத்த வரியில் பண்ணால் நான் ஸ்பீக்கிங். இது வெரி மச் அ ஸ்பீக்கிங் ஆர்டர். 170 பக்கங்கிறது சாதாரண இல்லை. ஒரு தீர்ப்பு எழுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த தீர்ப்பு பல ஆண்டுகளாக பார்க்கப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பிரிவி கவுன்சிலில் 1931 32 பேசுகிறாங்க இல்லையா? அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வருஷமாக அந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது இல்லையா? அப்படி நிற்க வேண்டிய தீர்ப்பாக எழுதணும். இல்லை இன்னைக்கு எழுதிடலாம். இவர் ஒரு நீதிபதி தன் மனத்தில் தோன்றியவாறு எழுத வேண்டும் நினைத்து கொண்டு எழுதிவிடலாம். ஆனால் அது எவ்வளவு தாக்கத்திற்கு உட்படுத்தப்படும்ங்கிறது சொல்லவே முடியாது. இப்போ இவ்வளவு தூரம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போவாங்களா? அதாவது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பில் என்னத்தை பெரிய தப்பு கண்டுபிடிச்சாங்க, மேல்முறையீடு வந்தாங்க. அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யணும். நாங்கள் சிறுபான்மையரின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். சிறுபான்மையின் பாதுகாவலர்னா என்ன? உண்மையிலே அவர்கள் நன்மை செய்தால் பாதுகாவலர். நாங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து நாங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று நிரூபிப்போம் என்று ஒரு நிலைப்பாட்டை ஒருவர் எடுத்தால், மேல்முறையீடு ஏன் செய்கிறார் என்று காரணம் கேட்டால் அது காரணம்லாம் சொல்ல முடியாது. இப்போ மிக தவறான சில கைதுகள்லாம் செய்கிறாங்க இல்லையா? அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணிடுறார். ஒரு 15 நாளைக்கு ரிமாண்ட் பண்ணிடுறார். அவர் ரிமாண்ட் பண்ணுறது சரியா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். 100% நம்ம என்ன பார்க்குறோம்? கைது செய்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு போனால் அவர் 14 நாள் காவலில் வையுங்கள் என்று சொல்கிறார். அதன் பிறகு போலீஸ் காவல்னு அவர் எடுக்கிறாங்க. இப்போ அந்த சட்டம் இவங்க குற்றச்சாட்டு வைத்தது செல்லுமா, அது எந்த பிரிவின் கீழ் வைத்திருக்கிறோம், அந்த பிரிவு இந்த வழக்குக்கு சரியாக வருமா என்பதையெல்லாம் எப்போ பார்க்க போகிறாங்க? வழக்கு விசாரணை போது தான் பார்க்க போகிறாங்க. கைது பண்ணி ஒருத்தரை சிறையில் வச்சுட்டா அந்த கைது செய்யப்பட்டவருக்கு எவ்வளோ மன அழுத்தம், அவருடைய குடும்பத்தினருக்கு எவ்வளவு துன்பங்கள், இதெல்லாம் இருக்கு. இதுதான் இவங்களோட நோக்கம் மாதிரி சில கைதிகளை பார்க்குறோம். சில அரெஸ்ட்டை பார்க்கும்போது அரெஸ்ட் பண்ணணுங்கிறதா நோக்கம். அது மாதிரி இவங்களுக்கு அப்பீல் பண்ணணும். நாங்கள் பாருங்க இந்துக்களுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பை எதிர்த்து விட்டோம்,
ஆக்சுவலாக இது மேல்முறையீடு போனதும் சரி, ம் தனிநபர் இதுவா நீதியரசர் ஜிஆர்எஸ் கொடுத்த இதுக்கும் சரி, ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்யூனல் ஹார்மனி இருக்காது, கெட்டு போயிடும். இப்போ இந்த தீர்ப்புல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5-6 விஷயத்தை தெள்ளத் தெளிவாக அமர்வு நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்கிறார். முதல்ல நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த கம்யூனல் டிஸ்ஹார்மனி, அதாவது மத கலவரம் வந்துவிடும், இரு சாராரிடையே பூசல் வந்துவிடும் என்று சொல்வது இவர்களுடைய கற்பனையில் இருக்கின்ற ஒரு பூதம், கோஸ்ட் இந்த இமேஜினேஷன் சொல்லிட்டார். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நம்மளும் பார்க்குறோம், நிதர்சனமாக பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் எந்த பரபரப்பும் இல்லை. திடீர்னு யாரும் கொடி பிடிக்கல, இல்லை இந்த தீர்ப்பு வந்ததே தப்பு அப்படி இப்படின்னு யாரும் அறிக்கையெல்லாம் விடலை. இஸ்லாமியர்கள் இந்த அறிக்கையை பெருசாக விட்டாங்க. இஸ்லாமியர்கள் வந்து சாதாரணமாக எவ்வளவோ அவர்களுக்கு ஆதரவான அமைப்புகள்லாம் இருக்கின்றன. அவர்கள் யாரும் பெருசாக இதை எதிர்த்து பேசின மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலானோர் இந்த தர்கா வழிபாட்டை ஏற்பதில்லை. அதனாலேயே கூட இது இருக்கலாம். மற்றபடி அவர்களுக்கு சொந்தமான இடம் அவர்களுக்கு என்று சொல்லி ஆகிவிட்டது, இந்துக்களுக்கு சொந்தமான இடம் இந்துக்களுக்கு என்று சொல்லி ஆகிவிட்டது. இப்போ தர்கா இருக்கக்கூடிய இடத்தில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு பூசலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரும். அது அப்படி சொன்னால் அது நியாயமான பயம். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயிலுக்கு சொந்தமான தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது, இல்லை அங்கே பெருசாக வெடிச்சிரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது 1923 தீர்ப்பு, அது பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் சொன்ன மாதிரி இந்த நெல்லித்தோப்பு, இந்த தர்கா, இந்த நெல்லித்தோப்பு படிக்கட்டுகள் இவற்றை தவிர மற்றவையெல்லாம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம். தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல வந்து இருக்கின்ற ஒரு பெரிய உயரமான கல் தூண் தீபத்தூண் தான். இப்போ இந்த தீர்ப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன். இந்த இமேஜினரி கோஸ்ட்னு ஒன்று சொன்னார். இவங்களா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்கள், அது சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இல்லை நாங்கள் மீடியேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை மீடியேஷன் போகிறதுக்குன்னா நீங்கள் வந்து உண்மையான சமரசத்துக்கு பேசுகிற மாதிரி தெரியல தர்கா தரப்புலேருந்து, அந்த மீடியேஷன் வந்து உண்மையிலேயே நடக்காது, சமரச பேச்சு வேலை செய்யாது என்பதையும் குறித்து கொண்டார்கள். அப்புறம் ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் அது வந்து இந்த கோயில் நடைமுறை தானா, பழக்க வழக்கம் தானா அப்படிங்கிறத அவர் முடிவு செய்யணும் அப்படின்னு. புதுசா ஒரு பழக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. புதுசா ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு. புதுசா இருக்க ஒரு பழக்கம் இருக்குன்னா அது ஆகமத்தால் தடை செய்யப்பட்ட பழக்கம் இல்லை, ஆகமத்துக்கு விரோதமான பழக்கம் இல்லை. அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு தீபம் ஏத்துறதுங்கிறது, நான் வந்து இந்த இடத்துல ஏற்றிட்டு இருந்தேன், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு இடத்துல ஏற்றினேன், உடனே புது பழக்கம்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல தான் ஏற்றி ஆகணும்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஒரு தெளிவான விதி. அதுல ஒரு ஆகமம்னு வேற ஒரு வார்த்தை சொல்றாங்க. எது சார்? இதுக்கு எங்க தீபம் ஏத்துறதுல என்ன ஆகமம் இருக்கு? அதுல தீபம் ஏத்துறதுல சாதாரணமாக ஆகமத்தில் வராது. இந்த கோயில்ல வந்து பூஜை புனஸ்காரம், இந்த கும்பாபிஷேகம், இதெல்லாம் ஆகமத்தில் வரும். கோயிலோட திருவிழாக்கள் பற்றி கொஞ்சம் தான் ஆகமத்தில் வரும். மற்றது வந்து கோயிலோட பழக்க வழக்கங்கள், இந்த பத்ததின்னு சொல்றது, திருவிழாக்குன்னு ஒரு சில வழிமுறை இருக்கும், அதெல்லாம் தான் வரும். அதான் தீபம் ஏத்துறதுலன்னு ஏதாவது ஒரு ஆகமம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை அப்படிலாம் இல்லை. ஆகமம் என்பது பெரும்பாலும் கோயிலில் நடைபெறும் வழிபாட்டு தொடர்புடைய விஷயம். உங்களோட ஒரு அந்த கோயில் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஆகமத்துக்கு மீறிய விஷயம். ஆமாம், இவங்கெல்லாம் ஆகம எக்ஸ்பர்ட்ஸு. இந்த ஈயோ இருக்கிறது சட்டவிரோதம். அவங்க போக சொல்கிற ஜாயின்ட் கமிஷனருக்கு இது விஷயமா எந்த அறிவும் கிடையாது. இந்த ஜாயின்ட் கமிஷனுங்கிறது ஒரு லா படித்த ஒரு லா கிராஜுவேட், அவ்வளோதான். அவர் நீதிபதி கிடையாது. அவர் முன்னாடி போய் விசாரிக்கணும்னு சொல்கிறதே தப்பு. மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீதிமன்ற பயிற்சி இல்லாதவர்கள் இந்த மாதிரி கேஸெல்லாம் விசாரிக்கக்கூடாதுன்னு இருக்குது தீர்ப்பு. இந்த 63 பிரிவு வச்சுக்கிட்டு அதில் ஒரு செக்ஷன் இருக்குது, இன்னார் வந்து இந்த கோயிலின் பரம்பரை தர்மகர்த்தாவா இல்லையா. ஒரு பரம தர்மகர்த்தா இறந்து போயிட்டாருன்னா அடுத்து யார் வரணும், இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஜாயின்ட் கமிஷனருக்கு கொடுத்துறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க, சார் இந்த செக்ஷன் தான் ஜேசி சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி பண்ணுற செக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக உண்மைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பல இடங்களிலிருந்து இது குறித்து புகார்கள் வருகின்றன. இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ யாருக்காவது வந்து ஒரு ரைட்டை கொடுத்து, பவரை கொடுத்து, டிஸ்கிரிஷனரி பவர்னு சொல்லுவோம், அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்,
அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் எதற்காக செய்யப்படும்? அது லஞ்சத்திற்கும் மற்றதுக்காக செய்யப்படும். இப்போ ஒரு நீதிபதி விசாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காரு, சப் ஜட்ஜாக இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்காரு. இந்த கோயிலில் இதுதான் வழக்கமா அப்படின்னு ஒரு வழக்கை விசாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் டிஸ்பேஷனேட்டாக விசாரிப்பார். அவர் இந்து மதத்தை சேராதவராக கூட இருக்கலாம். பல விஷயங்களில் இஸ்லாமியர்கள் அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். சிதம்பரம் கேஸ்லேயே பார்த்துருக்கோம். எல்லாம் கோயில் நடைமுறைகள் எல்லாம் நன்றாக விசாரித்திருக்கிறார்கள். அப்போ நீதிபதிகிட்ட போனா வாதி பிரதிவாதி, இவர் சொல்கின்ற வாதம் அவர் சொல்கின்ற வாதம் தான் பார்ப்பார். இங்க ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போனா அவர் என்ன பண்ண போறாரு? அவர் கமிஷனர் கீழே வேலை செய்கிறார், கமிஷனர் அமைச்சர் கீழே வேலை செய்கிறாரு. இதுதான் ப்ராக்டிக்கல் விஷயம். அமைச்சர் கீழே வேலை செய்யல, இல்லை அவர் அரசாங்கத்தின் ஒரு அங்கம் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்க போடுற ஜியோ, அவங்க போடுற உத்தரவு, மாண்புமிகு அமைச்சர் சட்டசபையில் அறிவித்து விட்டார், அதனால இது நிறைவேற்ற வேண்டும், இப்படிதான் உத்தரவு போடுறாங்க. அதனால இந்த ஜாயின்ட் கமிஷனர் விசாரிக்கிறது 63ங்கிறதையே முதல்ல தடை செய்யணும், அதை ரத்து செய்யணும். இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு இந்த விஷயத்தில் மிகவும் தரம் இறங்கி போய்விட்டது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது கன்னத்தில் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. இதை அரசாங்கம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும், தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர்எஸ் மேல இந்த தீர்ப்புக்காக இம்பீச்மெண்ட் அளவுக்கு போனாங்க. இப்ப இந்த மாண்புமிகு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அதை உறுதி செய்திருக்கிறது. அப்ப இந்த 2 நீதிபதிகளுக்கு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லி பார்க்கட்டுமே. அந்த இம்பீச்மெண்ட்டே ஒன்றும் செல்லாது, சபாநாயகர் புறந்தள்ள போகிறார் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இம்பீச்மெண்ட் எப்போ வரும்? ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார், அந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த தீர்ப்பு தவறு என்றும் சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பை கொடுத்து விட்டார் என்பதற்காக அவரை இம்பீச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இதை எதற்காக செய்யறாங்க அப்படின்னா, எந்த நீதிபதியும் எங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பை கொடுத்து விடக்கூடாது. இது மறைமுக மிரட்டல். ஜிஆர் சாமிநாதன் அவர்களை முன்வைத்துக் கொண்டு இதை ஒரு வாய்ப்பாக இவர்கள் பயன்படுத்தி எல்லா நீதிபதிகளையும் மிரட்டலாம் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறார்கள். இப்ப வந்திருக்கிற இந்த தீர்ப்பு இப்ப எதிர்வரும் கார்த்திகை மாச தீபத்தை இனிமே தீபத்துள்ள ஏத்தணும் சொல்லியிருக்காங்க. அதுல சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். அதை பத்தி தான் கேட்கலாம். ஆமா, என்ன அப்படின்னா, அது நல்லதுதான். இந்த தீர்ப்பை நான் அந்த விஷயத்தில் மிகவும் பாராட்டுகிறேன், பல விஷயங்களை பாராட்டுகிறேன். இந்த விஷயத்துல என்னன்னா, தேவஸ்தானம் போய் ஏத்தட்டும். இப்ப மலை உச்சியில தீபம் அனைவரும் பார்ப்பதற்குன்னு தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கு. தீபமே அனைவரும் பார்த்து வழிபடுவதற்குத்தான். இதை விட்டுட்டு இந்த மக்கள் எல்லோரும் அங்கே போகட்டும் என்று அனுமதித்தால் அதனால் பிரச்சனை கட்டுப்படுத்த முடியாது. சற்று தூரத்தில் தர்கா இருக்கிறது. இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு யாராவது அங்கே போய் ஏதாவது சென்சிட்டிவான இடம், அதாவது தவறான காரியத்தில் ஈடுபட்டால் இந்துக்களின் பேர் கெட்டு போகும். இதுக்கு தான் நாங்கள் ஏற்ற வேண்டாம்னு சொன்னோன்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால தேவஸ்தானம் மட்டும் போய் செஞ்சதுன்னா, அங்கே ஏதாவது நடந்ததுன்னா தேவஸ்தானம் தான் பொறுப்பு. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரி நல்ல விஷயம். இதுல கூட திருவண்ணாமலையில கூட முன்னாடி பொதுமக்களும் போற மாதிரி அனுமதிச்சாங்க, இப்ப அனுமதிக்கிறது இல்லை. ஆமா, அந்த ஏத்துற அந்த குழு மட்டும் போற மாதிரி. அது மிகப்பெரிய தீபம், அதுக்கு நிறைய பேர், தீபம் ரொம்ப பெருசு. ஆமா, அதுக்கு நிறைய ஆள் பலம்லாம் வேணும். அதை அந்த அளவுக்கு ஆட்களை அனுமதித்து அங்கே பாதுகாப்பான சூழல் நிலவும்படியாக வனத்துறையும் சரி காவல்துறையும் சரி சேர்ந்து செயல்படுகிறார்கள். இங்கேயும் அதுபோல செயல்பட்டு காவல்துறை, வனத்துறை, கோயில், தேவஸ்தானம் பாதுகாப்பாக ஏற்றி அனைவரும் பார்க்கும்படியாக செய்து திருப்பரங்குன்றம் கோயிலின் ஒரு முக்கியமான வழக்கத்தை மீண்டும் கொண்டு வருகின்ற அந்த சிறந்த செயலை செய்ய வேண்டும். அதே போல அந்த ஏஎஸ்ஐ, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே தான் அந்த மலை வருகிறது. அவர்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் தேவை என்று விதிக்கலாமோ அது விதிக்கலாம் என்று நீதியரசர்கள் சொல்லிவிட்டார்கள். உரிய கட்டுப்பாடை வைக்க வேண்டும். நமக்கு புராதன சின்னங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அங்கே வேற கட்டுமானங்கள் வேற இதெல்லாம் வரக்கூடாது. அதையும் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம்னு சொல்லியிருக்காங்க. போனதாக இருக்கட்டும், அரசு இனியாவது திருந்தி இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவித நிகழ்வுன்னா அது அரசு நடத்தினாதான் நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்றீங்க, நீங்க செஞ்சாதான் வருங்கிற மாதிரி சொல்லிட்டார்.
மக்கள் செய்யறதா இல்லை, இருதரப்பின மக்களும் இதை இப்படி செய்ய போவதாக இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் செய்தால்தான் உண்டு. இது சரியான அப்சர்வேஷன். இப்ப ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது ஏதாவது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து தனி நீதிபதியே அந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸே எதுக்கு நிக்குது அப்படின்னா, அப்பீல்ல இது விஷயம் பேசப்படுகிறது என்பதற்காக நிறுத்தி வைத்தார். முன்பு எதுக்கு நிறுத்தி வைத்தார்னா, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிட்டோன்னு ஒரு கதையை விட்டாங்க, அதுக்காக நிறுத்தி வைத்தார். இப்போ வந்து தனி நீதிபதியின் நீதிமன்ற அவமதிப்பு ப்ரொசீடிங்ஸ் நிறுத்துறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை இவர்கள் நிறைவேற்றவில்லை, வேண்டுமென்றே அதை அவமதிப்பு செய்யும் விதமாக நடந்து கொண்டார்கள். அதற்குரிய விசாரணை நடத்தி யார் யார் தவறு செய்தார்களோ அவருக்கு அதற்குரிய தண்டனை அவர்கள் பெற வேண்டும். இதில் இன்னொரு விஷயம், கோயில் பணத்தை மானாவாரியாக செலவழிச்சிருக்காங்க வழக்குக்காக. ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டார், 154 ஞாபகம், இந்த எண் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் HRNC சார்பாக உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் மூத்த வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டும் என்று சொல்லி ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் 3 பேர் பேரை குறிப்பிட்டிருந்தார்கள். அப்புறம் இன்னொரு மூத்த வழக்கறிஞர் இல்லாத ஒருவர், அவர் HRNCக்காக ரெகுலராக வரக்கூடியவர், அவரையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன வழக்கு, ஒவ்வொரு வழக்குக்கும் எவ்வளவு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதை பின்னர் தெரிவிப்போம் என்று அந்த அரசாணை சொல்லிடுச்சு. இப்போ நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அந்த ஜியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்டுக்கு அந்த ஜியோ வச்சுட்டு அதே வழக்கறிஞர்களை கோயில் வழக்குகளுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு வழக்குக்கும் வரும்போதும் 3 லட்சத்திலேருந்து 5 லட்சம் கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இது உண்மையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து சிதம்பரம் கோயில் வழக்கு நடத்துவதற்கு இவங்க தவறா ஒரு செயலாளரை நியமனம் பண்ணாங்க, அது தவறு என்று வழக்கு நடக்கிறது. அப்போ யார் பணம் கொடுக்கணும்? HRNC டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை கவர்மெண்ட் கொடுக்கணும்? கபாலீஸ்வரர் கோயிலேருந்து 5 லட்சம் ரூபா எடுக்கிறாங்க. கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் கோயில் செயலாளர் நியமனத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது திருட்டு. அந்த ஆணையர் 10 வருஷம் சிறை செல்ல வேண்டியவர். அப்புறம் என்ன பண்றாங்க? காமன் குட் ஃபண்ட் அப்படின்னு பொதுநல நிதினு பல கோயிலேருந்து வந்த நிதி. அந்த நிதி எதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்த வேண்டும் என்றால், நலிவடைந்த கோயில்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அந்த காமன் குட் ஃபண்ட்லேருந்து ஒரு 15 லட்சம். நலிவடைந்த கோயில் நிறைய இருக்கு, பூஜையே இல்லாம இருக்கு, அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லாம இருக்கு, பணியாளர்களுக்கு சம்பளம் இல்லாம இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் தான் தோன்றித்தனமாக செய்த, அயோக்கியத்தனமாக செய்த செயல்களுக்கெல்லாம் கோயிலில் நீதிமன்றத்தில் சென்று வாதாடுவதற்கு இந்த பணத்தை எடுக்கிறார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் மிக அருமையான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த கவர்மெண்ட்டோட நோக்கத்தை ஆட்டிடியூடை பார்த்தால் இவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். இன்றைக்கே அறிக்கைகள்லாம் வந்து விட்டன, நாங்கள் இறுதி வரை போராடுவோம் அப்படின்னு. என்ன இறுதின்னு தெரியல. அப்போ இவர்கள் மேல்முறையீடு தான் செய்வார்கள். அப்போதானே அந்த பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் சிறுபான்மையினரின் காவலன், நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். இப்ப இந்த தீர்ப்பு இனிமேல் இந்த மாதிரி கோயில்கள் வழக்கத்திற்கோ பக்தர்களின் இதுக்கு எதிர்த்தா மாதிரி ஏதாவது நடந்தாலோ, இந்த தீர்ப்பு நலனுக்காகவோ அவர்கள் கோரிக்கையாகவோ நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, இத வந்து ஒரு தீர்ப்பு வந்து ஒரு 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 முக்கியமான விதத்தில் அடிப்படையாக இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் பழக்க வழக்கங்கள் மாறும், இந்த உற்சவங்கள் மாறும். அங்கே இருக்கக்கூடிய சில 1947 வந்த கோயில் நுழைவு சட்டம் கோயிலில் ஏற்கனவே இருக்கின்ற வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இப்போது இந்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் வந்திருக்குன்னா, தீபம்னா மலை உச்சியில தான் ஏற்றுவாங்க. அதுவும் ஒரு வழக்கம் தான். அது ஒரு வழக்கம். இப்போ நீங்கள் வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு மலை இருக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு மலை இருக்கு. நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொன்னீங்கன்னா மலையில் ஏற்றணும்னு சொல்ல முடியாது. புரியுது. அது மலை தொடர்புட மலையை அடுத்த உள்ள கோயில் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த மலையின் கிழக்கு பகுதி கோயிலுக்கு சொந்தம், மிச்ச பகுதி தான் வந்து வனத்துறைக்கு சொந்தம். ஓ, அப்படியா? ஆமா. அதே மாதிரி இந்த கோயில் எடுத்துக்கொண்டோம்னா திருப்பரங்குன்றம் மலையே கோயிலுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை தவிர்க்க முடியாத செயலாக இருக்கும். நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கு. நன்றி சார்.
வாய்ப்புக்கு நன்றி.